திமுகவில் உள்ள மூத்த அமைச்சர்கள், மூத்த தலைவர்கள் எல்லாம் ஊழல் மோசடி செய்ததால் லஞ்ச ஒழிப்புத்துறை பிடியிலும் நீதிமன்ற வழக்குகளிலும் சிக்கி வருகின்றனர். கைவிட்டு எண்ணி பார்த்தால் 2 பேர்தான் எதிலும் சிக்காமல் இருப்பார்கள். அந்த வகையில் கருணாநிதி முதல்வராக இருந்தபோது மூத்த அமைச்சர் துரைமுருகன் தனித்த செல்வாக்குடன் வலம் வந்தார். இப்போதும் கூட முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியில் தவிர்க்க முடியாத நபராக இருப்பவர் துரைமுருகன். துரைமுருகன் மீது என்னதான் ஸ்டாலின் சங்கடத்தில் இருந்தாலும் நடவடிக்கை என்பது கண் துடைப்பாகவே இருக்கும். பேசக்கூடாத வார்த்தைகளை பேசியதால் பொன்முடியை அமைச்சர் பதவியில் இருந்தும் கட்சி பதவியில் இருந்தும் அடுத்தடுத்து தூக்கிய ஸ்டாலின் அதே போன்று ஒரு சர்ச்சையில் சிக்கிய துரைமுருகனை கண்டும் காணாமல் விட்டிருந்தார். இந்த நிலையில் யாரும் எதிர்பாராத விதமாக துரைமுருகனிடம் இருந்த கனிம வளத்துறையை ரகுபதி வசம் ஒப்படைத்த ஸ்டாலின் ரகுபதி வசம் இருந்த சட்டத்துறையை துரைமுருகன் வசம் ஒப்படைத்திருக்கிறார். இந்த நிலையில் இப்போது திடீரென நடந்திருக்கும் இந்த இலாகா மாற்றம் குறித்து திமுக தரப்பில் எழுந்த விவாதங்கள் ஒன்றும் ஓய்ந்தபாடில்லை. கடந்த 4 ஆண்டுகளில் மணல் விற்பனையில் பல கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடந்திருப்பதாக கூறி சில மாதங்களுக்கு முன்பு கட்டுமான நிறுவனங்கள், மணல் குவாரிகளில் வருமான வரித்துறையினர் திடீர் ரெய்டுகளை நடத்தினர். காட்பாடி, சென்னையில் உள்ள துரைமுருகனுக்கு சொந்தமான வீடுகளிலும் ரெய்டு நடத்தப்பட்டது. தமிழகத்தில் இருந்து கனிமங்கள் அண்டை மாநிலங்களுக்கு கடத்தப்படுவதாக எழுந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் அமலாக்கத்துறையும் விசாரணை நடத்தி வருகிறது. இந்த சூழ்நிலையில்தான் அமலாக்கத்துறை அதிகாரிகள் லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் எல்லாம் நீர்த்து போவதால் இப்போதைக்கு வேகம் காட்ட தொடங்கி உள்ளது. அந்த வகையில்தான் டாஸ்மாகில் நடந்த முறைகேடு தொடர்பாக சோதனை நடத்தி வருகிறது. டாஸ்மாக் இயக்குனர் விசாகனிடம் முக்கிய ஆவணம் பறிமுதல் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இது ஒரு பக்கம் ஸ்டாலினுக்கு தலைவலியை ஏற்படுத்தி இருந்தாலும் அவசரமாக காரணம் இல்லாமல் துரைமுருகனிடம் இருந்த கனிம வளத்துறை பதவி பிடுங்க காரணம் அமலாக்கத்துறைக்கு எதிராக என்றே தகவல் கசிந்துள்ளது. அதாவது கனிம வள கொள்ளை என்பது தமிழகத்தில் உள்ள தென் மாவட்டத்தில் அதிகமாக நடந்துள்ளது. கனிம வளங்களை சுரண்டுவது, திருட்டுத்தனமாக எடுத்துச் செல்வது, சட்டப்படி அனுமதியின்றி பயன்படுத்துவது போன்ற செயல்கள் அதில் அடங்கும். இந்த சம்பவம் குமரி, திருநெல்வேலி பகுதியில் அதிகம் நடப்பதும் இதனால் அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்ட புகாரை தொடர்ந்து மாவட்டந்தோறும் கனிமவள அதிகாரிகளை மாற்றம் செய்யப்பட்டு அமைச்சரும் மாற்றம் செய்யப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. அடுத்ததாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் கனிமவள தொடர்பாக துரைமுருகன் பக்கம் காய் நகர்த்துவதாக கூறப்படுகிறது. இதனால் ஸ்டாலின் தூக்கமில்லாமலும் தனக்கு அமைச்சர் பதவி வேண்டாம் என்ற முடிவில் துரைமுருகன் இருந்ததாக வேலூர் அரசியல் வட்டாரத்தில் பேச்சுக்கள் எழுந்துள்ளது. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.